ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஒரு பில்டிங் கட்டுறோம்னு எடுத்துக்கோங்களேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் ரெடி பண்ணணும். அதுதான் வந்து 2D பிளான். என்ன ரூமுடைய சைஸ் என்ன, ஹாலுடைய சைஸ் என்ன, எத்தனை பெட்ரூமு, எத்தனை கிச்சனுடைய சைஸ் என்ன, எத்தனை டாய்லெட்ஸு, அதோடைய சைஸ் என்னென்னு ரெடி பண்ணுறது 2D. நெக்ஸ்ட்டு 3D. அதை வந்து நம்ம 3Dயை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். அதில் என்ன ஃபர்னிச்சர்ஸ் எங்கே வைக்கலாம், என்ன ஹைட்டில் பண்ணலாம் எல்லாம் சொல்லி 3Dயை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் எலிவேஷன் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன வேணும், முன்னாடி என்ன மாதிரி பண்ணலாம் எலிவேஷன் அப்படின்னு நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணி காட்டுவோம். நெக்ஸ்ட்டு டிசைன். பீமுடைய சைஸ் என்ன, காலமுடைய சைஸ் என்ன விட்த்து, என்ன ஸ்டீல் போடணும், என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட், அதாவது என்ன மிக்ஸ் ரேஷியோவில் நம்ம கான்க்ரீட் மிக்ஸ் பண்ணணுங்கிறது பார்க்குறது தான் டிசைன். நெக்ஸ்ட் எஸ்டிமேஷனாக நம்ம டோட்டல் பில்டிங் என்ன ரேட்டில் நம்ம கட்டி முடிக்கலாம், இதுதான் வந்து எஸ்டிமேஷன். இதில் டீட்டெயில் எஸ்டிமேட்டாக நீங்கள் போனீங்கன்னா கான்க்ரீட்டுக்கு டோட்டல் செலவு எவ்வளோ ஆகும், அடுத்து பிரிக் ஒர்க்குக்கு என்ன செலவாகும், அடுத்து பிளாஸ்டரிங்க்கு என்ன செலவாகும், ஃபினிஷிங்க்கு என்ன செலவாகும்னு சொல்லி டோட்டலாக டீட்டெயில்டாக இருக்கும். அதுதான் எஸ்டிமேஷன். ஸோ இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பீப்புள் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2Dக்கு வந்து ஆட்டோகேட் பிளான்ஸ் போடுறதுக்கு, 3Dக்கு வந்து archicad சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, எலிவேஷனுக்கு ஃபோட்டோஷாப் அண்ட் 3ds மேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு டிசைனிங்க்கு staad ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க, எஸ்டிமேஷனுக்கு மோஸ்ட்லி எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல். ஓகே. ஸோ இது எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம பில்டிங் எக்ஸிக்யூஷனுக்கு போகும். எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்குடைய ஃபவுண்டேஷன், எக்ஸ்கவேஷன் பண்ணி ஃபவுண்டேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காலம் ரைஸ் பண்ணுவோம், பீம்ஸ் போடுவோம், திரும்ப ஸ்லாபு. அந்த மாதிரி எத்தனை ஃப்ளோரோ, ஒரு 5 ஃப்ளோர்னால் சேம் சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். ஸ்லாப் முடிச்சுட்டு காலமு பீமு திரும்ப ஸ்லாப், முடிச்சுட்டு திரும்ப காலம் பீம் அகெயின் ஸ்லாப், இப்படி உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இதில் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபஸ்ட்டு, இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அடுத்து அக்ரிகேட்ஸ், ஜல்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்து சாண்ட் யூஸ் பண்ணுவோம், சாண்ட், ரிவர் சாண்ட் இருக்குது. அடுத்து ஸ்டீல், இதில் நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நிறைய டயாமீட்டர் இருக்குது. 8 mmலேருந்து உங்களுக்கு 25 mm 32 mm வரைக்கும் பில்டிங்ஸில் நார்மலாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிரிக்ஸு, பிளாக்ஸு, போரோத்தம் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபில்லிங் மெட்டீரியல், இது நிறைய இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரேம்டு பில்டிங்கு. அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம கட்டுவோம். நார்மல் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை G+1 பில்டிங் எல்லாமே நம்ம கான்க்ரீட்டே இல்லாமல் கூட நம்ம கட்டுறதுக்கு முடியும். பீம்ஸ் காலம்ஸ் எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக வால்ஸு, பிரிக் அண்ட் பிளாக்ஸ்லேயே ரெடி பண்ணி ஸ்லாப் மட்டும் கான்க்ரீட்டில் கூட பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் டோட்டலாக பிளாக் ஒர்க் பிளாஸ்டரிங் வரைக்கும் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்ட் நமக்கு வருது. ஃபினிஷிங்கில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கை பேசிக்காக வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிப்போம். ஒரு ரூமுடைய ஃப்ளோர் எப்படி இருக்கணும், இதுதான் ஃப்ளோர். நெக்ஸ்ட்டு பில்டிங்குடைய வால் எப்படி இருக்கும், இதுதான் வால். நெக்ஸ்ட்டு பில்டிங்குடைய சீலிங் எப்படி இருக்கும், இதுதான் சீலிங். ஸோ ஃப்ளோர் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ், டைல்ஸ் போடுறோமா, மார்பிள் போடுறோமா, கிரானைட் போடுறோமா, உட்டன் ஃப்ளோரிங் போடுறோமாங்கிறது ஃப்ளோருடைய இது. அடுத்து வாலில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரிக் வால் இருக்கிற பிளாஸ்டிங் பண்ண ஏரியாவில் என்ன ஃபினிஷ், பெயிண்ட் பண்ணுறோமா, டெக்ஸ்சர் பண்ணுறோமா, இல்லை பட்டி பண்ணுறோமா இல்லையா, இல்லை வெறும் சுண்ணாம்பு மட்டும் அடிக்கிறோமா, இது வால். நெக்ஸ்ட்டு விண்டோ என்ன மெட்டீரியல், UPVC இருக்கா, இல்லை நார்மல் உட்டன் விண்டோ போடுறோமான்னு சொல்லிட்டு பார்க்கணும், இல்லை அலுமினியம் ஸ்லைடிங் டோர் போடலாம். நெக்ஸ்ட்டு டோர்ஸ் இருக்குதுன்னா டோருடைய என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே உங்களுக்கு வால்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு சீலிங் என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ், நார்மல் சீலிங் ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறோமா, இல்லை ஃபால்ஸ் சீலிங் பண்ணி அதில் வந்து லைட் ஃபிக்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோமாங்கிறது தான் சீலிங். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.